வாங்க சுவையும் சிற்பியமும்ல பலாப்பழத்தை வச்சு எப்படி கேசரி செய்யறதுன்னு பார்க்கலாம். கேசரி செய்யறதுக்கு 10 பலாப்பழ சுளைகளை கொட்டை எடுத்துட்டு இந்த மாதிரி நைஸாக அரைச்சி வச்சுக்கோங்க. ஒரு பலாச்சுளையை இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றி திராட்சையும் முந்திரியும் பொன்னிறமாக வறுத்து வச்சுக்கோங்க. ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றி 1 கப் ரவையை சேர்த்து நல்லா வறுத்துக்கலாங்க. மெஷர்மெண்ட்டுக்கு சின்ன கப்பாக எடுத்துக்கோங்க. ரவை கொஞ்சம் போட்டாலே கேசரி நிறையா வருங்க. வறுத்ததுக்கப்புறமா ரவையை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாங்க. அதே கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாங்க. இது கூடவே அரைச்சி வச்ச பலாப்பழத்தை ஊற்றி ஒரு 5 நிமிஷம் நல்லா கிளறி விடுங்க. ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பலாப்பழச்சுளையை போட்டுடலாங்க. நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா தண்ணி ஊற்றிக்கலாங்க. எந்த கப்பில் ரவை எடுத்தீங்களோ அதே கப்பில் 3.5 கப் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க. இது கூடவே எல்லோ கலர் ஃபுட் கலர் கொஞ்சமாக சேர்த்திருக்கேங்க. தண்ணி நல்லா கொதிச்சிருச்சுங்க. இப்போது வறுத்து வச்சுருக்கிற ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தி கலந்து விடுங்க. ஒரே டைமில் கொட்டிட்டிங்கன்னா கட்டி சேர்ந்துடும். கொஞ்சம் நேரம் கிளறி விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா ரவை நல்லா வெந்துருங்க. வெந்ததுக்கப்புறமா சர்க்கரை சேர்த்திக்கலாங்க. 1 கப் ரவைக்கு 3/4 கப் சர்க்கரை அளவாக இருக்குங்க. ஸ்வீட்னஸ் அதிகமாக வேணும்னா 1 கப் சேர்த்திக்கோங்க. சர்க்கரை போட்டதுக்கப்புறமா 5 நிமிஷம் நல்லா கிளறி விடுங்க. இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றி திராட்சை முந்திரி ஏலக்காய் தூள் சேர்த்து கலந்து விட்டிங்கன்னா கேசரி ரெடிங்க. பலாப்பழ கேசரி மட்டும் கொஞ்சமாக போட்டு செய்யுங்க. ஏன்னா பலாப்பழத்துலேயும் ஸ்வீட்னஸ் இருக்குது, கேசரிலையும் சர்க்கரை சேர்த்திருக்குங்காட்டி ரொம்ப சாப்பிட முடியாதுங்க. கொஞ்சம் சாப்பிட்டிங்கனாலே திகட்டுற மாதிரி இருக்கும். எப்பயுமே ஒரே மாதிரி கேசரி செய்யாமல் சீசனல் டைமில் பலாப்பழத்தை யூஸ் பண்ணி கேசரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.